ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு 1000 ரூபா முதலீட்டில் 4000 ரூபாய் வரைக்கும் வருமானம், அதுவும் உங்கள் வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் லெவலில் உங்களோட வீட்டிலேருந்தே பண்ண முடியும். ஒரு யூனிக்கான பிஸ்னஸ். கண்டிப்பாக உங்களுக்கு 90% ஆஃப் பீப்புளுக்கு இந்த ஒரு பிஸ்னஸை பற்றி இருக்க ஐடியாவே கிடையாதுங்க. இந்த மாதிரி யூனிக்கான பிஸ்னஸ் நம்மளோட சேனலில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. வியூஸ் போதோ இல்லையோ, நான் யூனிக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. அட்லீஸ்ட் மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 30 வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னும் போது அதில் அட்லீஸ்ட் ஒரு 15 வீடியோஸ் அது ஒரு யூனிக்கான வீடியோஸாக நம்மளோட சேனலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்னென்னா, பேம்பு, அதாவது மூங்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலையோட டீ. இது வந்து யூஸ்வலாக மூங்கிலோட இலை அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம். நல்ல ஷார்ப் எட்ஜஸாக நமக்கு இருக்கும். அதே போல் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதோட இலை, இல்லைங்களா? ஆனால் அதோடைய மூங்கிலோட இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக நமக்கு வந்து எலசாக இருக்குது அப்படின்வாங்க, கொழுந்து இலைன்னு. அதில் மேக் பண்ணக்கூடிய ஒரு டீ தாங்க. மூங்கிலை பொறுத்தளவுக்கு அதோட இலைகள் வந்து நம்ம எதுக்குமே பயன்படுத்த போகிறது கிடையாது. அந்த இலைகளை அப்படியே கட் பண்ணி தான் குப்பையில் தூக்கி போடுவாங்க. நம்மளுடைய அந்த போல் அப்படின்றாங்க பார்த்தீங்களா, கொம்புகள், அந்த கொம்புகள் மட்டும்தான் வந்து கட்டைகளை நமக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த மூங்கிலோட இலையிலேருந்து டீ பயன்படுத்துறது ஒரு நேச்சுரலாகவே நம்ம உடம்போடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக இந்த டீயை மேக் பண்ணுறாங்களாம். ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்குங்களாம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். அதே போல் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஹெல்த்தில் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து யூஸ்ஃபுல் மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்காங்க. இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். பேம்பூ டீ, இந்த பேம்பூ லீஃப் டீக்கான டார்கெட் மார்க்கெட் யார், அதோடைய டிமாண்ட் என்ன, உங்களோட காம்படிட்டர் யார், உங்களோட ஆடியன்ஸ் யார், இப்போ காம்படிட்டர் என்ன ப்ரைஸிங் வச்சுருக்காங்க, எந்த மோடில் இதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். இது மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம மூங்கிலோட கொழுந்து இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை பறித்து நம்ம அப்படியே இலைகளாக நம்ம நியூஸ் பேப்பரில் காய வச்சா போதும். ஒரு 3லேருந்து 5 நாளில் காஞ்சிடும். ஸோ இதுதான் இதோட பேஸ் இன்க்ரீடியன்ட். இந்த பிஸ்னஸ் பிளான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட டார்கெட் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிட்ட பிறகு எப்படி நீங்கள் இதை மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இடத்துங்களில் உங்களுக்கு இதோட இலைகள் வந்து எலசானது ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும். இல்லை சில பேர் தோட்டம் வச்சுருக்கிறவங்க, தோப்பு வச்சுருக்கிறவங்க, உங்களுக்கு பைசாக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் அவங்க அதுக்கு கேட்குறாங்க, ஒரு வீக்லி பேஸில் மந்த்லி பேஸில் ஒரு 50 கிலோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி அந்த அமௌண்ட்டுன்றது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஆப்ரேஷனல் காஸ்ட், இதில் ஆப்ரேஷனல் காஸ்ட் என்ன தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ டிப் பேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நைலான் பேக்ஸ் வாங்காதீங்க, காட்டன் டிப் பேக்ஸாக வாங்குங்க. இந்த பேக்ஸில் எங்கே கிடைக்குன்ற டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அதே போல் இதுக்கு நார்மலாக இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா இப்படி தான் இதை பண்ணணும். ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணணும், அப்புறம் அதை ட்ரை பண்ணணும், அப்புறம் அதை பேக் பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு இதை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் பிளான் வச்சுருங்க. சப்ளையர் அண்ட் சோர்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதுனாலும் குவாலிட்டியான பேம்பூ லீவ்ஸ் உங்களுக்கு தேவை. இது வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் அப்படின்றதுனால ஒரு ஆர்கானிக்காகவும் பெஸ்டிசைட்ஸ் கெமிக்கல் எதுவும் போடாத வளரக்கூடிய மரங்களாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். அந்த மாதிரி ஒரு சப்ளையர் கிடைச்சிட்டாங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் அவங்கக்கிட்ட மெயின்டைன் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு அவங்க ரா மெட்டீரியல் அப்படின்றது சப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு பிராண்டிங் க்ரியேட் பண்ணுங்கள். இது ஒரு புது ப்ராடக்ட்ன்றதுனால காம்படிஷன்ஸ் இதுக்கு அறவே கிடையாதுங்க. அதனால் ஒரு பிராண்டிங் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணுங்கள். ப்ரொடக்ஷன், இதை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு ப்ராசஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறது முதற்கொண்டு உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும். அந்த இலைகளில் ஏதாவது குப்பைகள் தூசிகள் ஏதாச்சும் இருக்கான்றதை க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணணும், ஜஸ்ட் பேக்கிங் பண்ணணும். இவ்வளோ தான். வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இந்த பேம்பூ லீஃப் டீயில் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் இதை உங்களோட லோக்கல் ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பேம்பூ டீயில் கொஞ்சம் சுக்கு சேர்க்கறது, ஏலக்காய் சேர்க்கறது, கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்க்கறது ஸ்வீட்னஸ்க்காக, இந்த மாதிரி அடிஷ்னல் பர்பஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களோட ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பேம்பூ டீ அப்படின்றது வெறும் அந்த நசுக்கப்பட்ட இலைகள் ஒரு மாதிரி கிரன்ச்சி மாதிரி ஆகிடும். உங்களுக்கு இலைகள் நார்மலாக வெயிலில் காய வச்சதும் அப்படி காய வச்ச இலைகளை கொண்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டீ டிப் பேக்ஸில் 10 கிராம் 5 கிராம் அப்படின்றத பேக் பண்ணி அப்படியே தான் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க. பெரிய லெவலில் பண்ணுறவங்க மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் லைன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த ப்ராடக்ட்டுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. நார்மலாக ஒரு நியூஸ் பேப்பரில் நீங்கள் காய போட்டு வச்சு எடுத்து பேக்கிங் பண்ணாலே போதும்.
பிராண்டிங் அண்ட் பேக்கிங்கை பொறுத்தளவுக்கு அட்ராக்டிவ் பேக்கிங் நீங்கள் கொடுக்கணும். ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான பேக்கிங் இதுக்கு கொடுங்க. அதே போல் நீங்கள் என்ன ஒரு இன்க்ரீடியன்ட் உள்ளே வச்சுருக்கீங்க, இந்த பேம்பு எந்த ஊர் நேட்டிவ் இது, அதே போல் இதனால் என்ன பெனிஃபிட்ஸ், இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கா, எவ்வளோ நாள் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் பேக்கிங் எல்லாமே கொடுங்க. அதே போல் நீங்கள் பேக்கிங் பண்ணும்போது உங்களோட காம்படிட்டரை அனலைஸ் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். உங்கள் டீக்கும் ஆப்போசிட்டில் ஒரு காம்படிட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க என்ன மாதிரியான பேக்கிங் டிசைன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, என்ன சோர்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். இது வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ன்றதுனால எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் கண்டிப்பாக தேவைங்க. ஸோ எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் எடுத்துகிட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இதுக்கான நார்ம்ஸ் இருக்கும், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். உங்கள் ஏரியாங்களில் வெறும் எஃப்எஸ்ஐ மட்டும் போதும் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு அப்படின்னா எஃப்எஸ்ஐ யூஸ் பண்ணுங்கள். இல்லை இது ஒரு மெடிசனலாக கன்சிடர் பண்ணுறாங்க, இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயுர்வேதிக் அதில் உங்களுக்கு ஒரு லைசன்சிங் வேணும் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டட் லைசன்ஸ் நீங்கள் எடுக்கணும். ஸோ உங்கள் ஊரில் என்ன லைசன்ஸ் தேவையோ அந்த லைசன்ஸ் ஆப்ட் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னென்னா இதுதாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் டெஸ்டிங். நீங்கள் இந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக குவாலிட்டி அப்படின்றத செக் பண்ணியே ஆகணும். அதோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், அதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், அதோட சேஃப்டியாக இருக்கட்டும். ஏன்னா இது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்றதுனால இந்த மூணும் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டை உங்களுக்கு மீட் பண்ணணும். அதே போல் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு பேம்பு இந்த இலைகளை பறிக்கிறீங்க அப்படின்னும் போது அது ரெனியூவபிள், ஒரு நேச்சரான ஒரு ரிசோர்ஸஸ். ஸோ ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆஸ்பெக்டில் தான் இந்த ப்ராடக்டை நீங்கள் தயாரிக்கிறீங்க. அதனால் இதோட மெட்டீரியலும் சரி, அதே போல் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டும் சரி, எல்லாமே ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கணும். அதாவது இந்த மரம் வளர்க்குறது முதற்கொண்டு நீங்கள் ஒரு ஃபார்மிங்காக பண்ணுறீங்க அப்படின்னும் போது, இல்லை என்கிட்ட ஒரு 1/2 ஏக்கர் இருக்குது, அங்கேயே நான் நேச்சுரல் ஃபார்மிங்காக பண்ணி இந்த கொழுந்து இலைகள் தானே அதை வச்சு நான் வந்து இந்த டீயை மேக் பண்ணி நான் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு ஃபியூச்சர் பிஸ்னஸாக இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களோட லேண்டை நீங்கள் பதப்படுத்துறது முதல் கொண்டு இதோடைய சாம்பிள்ஸ் ட்ரீ சீட்ஸ் வாங்கி விற்கிறது முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் வந்து ஆர்கானிக்காகவே பண்ணணுங்க. மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிஸ்னஸில். உங்களுடைய பேம்பு லீஃப் டீயை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னும் போது சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் 100% உங்களுக்கு இருக்கணும். ட்ரேட் ஷோஸ், இந்த மாதிரி யூனிக்கான ஃபுட்ஸ் ஏதாச்சும் மேக் பண்ணுறோன்னா ட்ரேட் ஷோஸ் இருக்கும். நம்ம சென்னையை பொறுத்தளவுக்கு சென்னை ட்ரேட் சென்டரில் பார்த்தீங்கன்னா இயர்லி அட்லீஸ்ட் 5 to 6 times அது இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரேட் ஷோஸ்லாம் ஃபுட் ஷோஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல கொலாபரேட் பண்ணுங்கள். லோக்கல் ரீட்டைலர்ஸ் கிட்ட ஒரு கொலாபரேஷன்ஸ் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வெப்சைட்ஸோ இல்லை ஒரு லோக்கல் ஸ்டோர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இகாமர்ஸ் சைட்ஸில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கே சேல்ஸ் பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி போகுது, மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸை பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸை, உங்களோட ஃப்ளேவர்ஸை, இதில் வேரியன்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ப்ராஃபிட்டை பொறுத்தளவுக்கு இந்த பிஸ்னஸில் 100 கிராம் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 1 கிலோ 4000 ரூபா. ஸோ ஆனால் உங்களுக்கு மேக்கிங்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 100 rupees தான் per kgக்கே உங்களுக்கு ஆகும் இதோட மேக்கிங். அப்போ பாருங்கள், ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு மேக்கிங் வச்சுட்டு நம்மளால் 3000 ரூபாய்க்கு மேலே லாபம் எடுக்க முடியும்னா ஒரு 5 கிலோ நம்ம சேல்ஸ் பண்ணுறோன்னா கூட 15000 ரூபாய்க்கிட்ட லாபம் எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த பேம்பு ட்ரீ ஓட லீவ்ஸு, கொழுந்து இலைகளை நீங்கள் ஆர்கானிக்காக விளைவிக்கிற இடத்துலேருந்து வாங்கணும். அதுதான் உங்களுக்கு சேலஞ்சிங்கே. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க. ப்ராப்பரான பேக்கிங், ப்ராப்பரான அனலைஸ், உங்களுடைய காம்படிட்டர்ஸை அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 100% லாபம் அப்படின்றத ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.